இன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு. இன்றைக்கி ஆந்திரா ரெசிபி இல்லாமல் எப்படி? ஆந்திராவில் டொமேட்டோ பப்புன்ற ஒரு ரெசிபி இருக்குது. அது எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி மாமிடிக்காய் பப்புன்ற ரெசிபியும் ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இனிமேல் மாங்காய் சீசன்றதுனால அடிக்கடி இதை செஞ்சு பாருங்கள். சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்டியான ரெசிபி. இன்றைக்கி மாமிடிக்காய் பப்பு எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா? நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாமிடிக்காய் பப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாங்காய் செலக்ட் பண்ணுறதுல தான் இந்த ரெசிபியோட டேஸ்ட் இன்னுமே அதிகமாக இருக்க போகுது. கொஞ்சம் புளிப்பு இருக்க மாங்காயை எடுத்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப புளிப்பாக சொல்லலை, கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி மாங்காய் எடுத்துக்கோங்க. பழுத்த மாங்காய் எடுக்க வேண்டாம். இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு 3 பேருக்கு மட்டுன்றதுனால நான் ஒரு அரை கப் துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். துவரம் பருப்பு வேகிறப்பவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயம் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு நல்லா குழைவாக வெந்திருக்கு. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துக்கலாம். இதில் ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நிறைய வெங்காயம் சேர்க்காதீங்க. ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள் இல்லை, குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான நல்ல உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து ஒரே ஒரு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு ஏற்கனவே வெந்துட்டதுனால அதிகமான விசில் நம்ம விட தேவையில்ல. ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வானலில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் இல்லைனா சமையலுக்கு செய்கிற எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். நெய்யில் நீங்கள் இதை செய்கிறப்ப இன்னுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், வாசனையாகவுமே இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக சீரகம் வேண்டாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகா சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு 5 பல் பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்க்குறப்ப நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி தட்ட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5 கருவேப்பிலைகள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஒரு தடவை வறுத்துட்டு இதை அப்படியே நம்மளுடைய குக்கரில் இருக்க அந்த பருப்பில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் சரியாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி உப்பு காரம் சேர்த்து ஒரு கொதிக்க விடுங்க. இப்போ நம்மளோட தாளிப்பை சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால நான் இதில் ஸ்டவ்வை ஆன் பண்ணாமல் டைரெக்டாக தாளிப்பை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாமிடிக்காய் பப்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நான் இப்போ வீடியோவில் எடுத்து உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன், அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அந்த மாங்காயை ரொம்ப குழச்சி விட்டுடாதீங்க. அங்கங்கே அந்த மாங்காய் கடிப்படுறப்ப உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தக்காளி, புளி எதுவுமே சேர்க்கலாம். ஆனால் இந்த மாமிடிக்காய் பப்பை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாமிடிக்காய் பப்பை சாதத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இதுக்கு எந்த தொட்டுக்கையுமே தேவைப்படாது. இதுக்கு வெறும்னே அப்பளமே சூப்பராக இருக்குங்க. வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா ட்ரை பண்ணிக்கலாம். எதுவுமே போடாமல் உப்பு காரம் மட்டும் போட்டு நல்லா எண்ணெயில் வறுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு காரசாரமான உருளைக்கிழங்கு மசாலா வச்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ கன்சிஸ்டன்சி பார்க்குறீங்க இல்லைங்களா, எடுத்து ஊற்றுற அளவுக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக வச்சுக்காதீங்க. இந்த மாமிடிக்காய் பப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.